இப்படி ஆபீஸ் ஆபீஸ்ன்னு சாப்பாடு தூக்கம்னு பார்க்காம அலைஞ்சதுனாலதான் இவ்ளோ கஷ்டப்பட்டு போயிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே. போப்பா உள்ள. மா, நீங்க சொன்ன மாதிரி ரூம்குள்ளே இருந்தா பிரச்சனை அதிகமா தான் ஆகும். 2 நாள் ஆபீஸ் போகாம உட்கார்ந்ததுக்கு 2 கோடி லாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க என்ன நடக்குதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லம்மா. கரெக்ட்பா. அப்பா சொல்றதும் சரிதானே பாட்டி. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியே அவரை பெட் ரெஸ்ட் எடுக்க வச்சிருவீங்க போல இருக்கு. நல்லா தானே இருக்காரு, அதான் ரெக்கவர் ஆயிட்டார்ல. சும்மா ஏதோ பெருசா டிசீஸ் வந்த மாதிரி ட்ரீட் பண்றீங்க. சரியா சொன்னா அனன்யா. பொண்ணு சொன்னா போதுமே, எல்லாம் உனக்கு மறந்து போயிடுமே. டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? அட்லீஸ்ட் 2 வாரமாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காருல்ல. அப்படி முழுசா குணமாகறதுக்கு முன்னாடி நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்க. அப்படி அவசரம்னா வீட்லயே உட்காந்து வேலை பார்க்கலாம்ல. மா, வீட்லயே எப்படிமா நான் வேலை பார்க்கறது? மா, ஆபீஸ் அட்மாஸ்பியர் அப்படி இருந்தாதான் நான் ஒர்க் பண்ண முடியும். சார், இப்ப என்ன, நீங்க ஆபீஸ்ல வர்க் பண்ணணும் அவ்வளவுதானே? ஃபர்ஸ்ட் விஸ்வா, இப்போ எங்க அப்பா. ஆனா இந்த ஐஸ் வைக்கிறதுல உன்னை அடிச்சுக்கவே முடியாது. இங்க பாரு அனன்யா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நியாயப்படி பார்த்தா உங்க அப்பாவுக்கு நீதான் இது எல்லாமே பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு பண்றவங்கள தப்பா பாக்காத. என்ன குத்த சொல்றதுக்கு நீ யாருடி? எங்க ஃபேமிலிக்குள்ள எறும்பு மாதிரி நீ கொஞ்சம் கொஞ்சமா வருவ, எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைப்ப. எங்க அப்பாவுக்கு சொந்த பொண்ணு மாதிரி நீயே உரிமை கொண்டாடுவ. இதுல நான் உனக்கு விட்டு கொடுத்து போணுமா? போட்டிருக்க கண்ணாடியை வச்சுதான் பார்வையே இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ பச்சை கலர் கண்ணாடியை போட்டு பார்த்தனா எல்லாம் பச்சையாதான் தெரியும். கருப்பு கலர் கண்ணாடியை போட்டனா எல்லாமே கருப்பாதான் தெரியும். இப்ப நீ போட்டிருக்கிறது தப்புங்கிற கண்ணாடி. அதனாலதான் பாக்குற எல்லாமே உனக்கு தப்பா தெரியுது. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். குடுக்கலன்னா என்ன பண்ணுவ? ஏய் வேணாண்டா, ஏறி உருண்டுருவேன். ஏய், பூசணிக்கா மாதிரி இருந்துகிட்டு பேச்சே பண்றதுக்கு. யாரா பூசணிக்கா? நீ பூசணிக்கா, உங்க அப்பா பூசணிக்கா, உங்க ஃபேமிலியே பூசணிக்கா. ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பேசின்னு இருக்க? யார பார்த்து வாடி போடின்ற? அடி. ஏய், விடு. 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 மஞ்சு, அண்ணா அண்ணா அவளை விட்டுருங்கண்ணா. என் ஃப்ரெண்டுண்ணா, ப்ளீஸ்ண்ணா. உன் ஃப்ரெண்டுனா விட்டுறணுமா? முதல்ல நீ யாரு? போ போ போ, அதெல்லாம் விட முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, விட்டுருங்கண்ணா. அதான் விட முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. அண்ணா விடுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஏய், விட முடியாது, போடி. டேய், கைய விடுறா. விடுன்னு சொல்றல. விடலன்னா என்னடி பண்ணுவ? டேய், புடிங்கடா அவளை. டேய், விடுங்கடா. விடுங்க. ஏன் அன்பு வேண்டாம் அன்பு. டேய், இந்தடா. அவளை விடாதீங்கடா. அன்பரசி, அவனுங்க யாரு என்னன்னு விரட்டி பிடிக்கலான்னு பார்த்தேன்.
ஆனா அப்போதைக்கு நான் அன்பரசியை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறது தான் முக்கியமா பட்டுச்சு. அதான் உடனே அன்பரசியை தூக்கிட்டு வந்து இங்க சேர்த்துட்டேன். நல்ல வேலைப்பா நீ அந்த பக்கம் போன. நீ மட்டும் இல்ல என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பொண்ணு கிடக்க உன் இருந்தா என்னப்பா பண்றது? அன்பரசி, நாங்க எல்லாம் இருக்கோம். நீ ஒண்ணு கவலைப்படாத. இன்னும் ஒரு வாரம்தான். ஒரே வாரத்துல எல்லாம் சரியா போயிடும். நீ வேணா பாரு, வரப்போற காம்படிஷன்ல மெடலை நீதான் வின் பண்ண போற. அனன்யா, உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? அன்பரசியை ஒழுங்கா பாத்துக்கன்னு சொல்லியிருக்கேன்ல. என்ன அப்படி நின்னுட்டு இருக்க? வா, அன்பரசியை கூட்டிட்டு போலாம். விஸ்வா. பாட்டி. ரொம்ப தேங்க்ஸ்பா. ஐயோ பாட்டி, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. சரிப்பா. ஆனா இத பண்ண ஆளுங்க மட்டும் என் கையில கிடைச்சானுங்க, அன்னைக்கு இருக்கு அவனுங்களுக்கு. அம்மா, என்னப்பா? அம்மா, அன்பரசியோட அம்மா கால் பண்றாங்கம்மா. அட்டன் பண்ணி பேசுப்பா. சரிம்மா. இல்லம்மா, நான் சொன்னா சரியா வராது. நீங்களே பேசுங்கம்மா. ஹலோ, அனன்யா பாட்டியா? ஆமா, அனன்யா பாட்டி தான் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. அன்னைக்கு நீங்க வீடு வரைக்கும் வந்து பிரச்சனைய சரி பண்ணிட்டு போனீங்க. ஆனா என்னாலதான் வந்து பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சுமா. ரொம்ப நன்றிமா. ஆனா ஒண்ணுமா, நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க என்ன திருப்பி செய்ய போறோம் தெரியலமா. காலத்துக்கும் நாங்க உங்களுக்கு கடன் பட்டிருக்கோம்மா. அதெல்லாம் விடுங்க. சொல்ல போனா அன்பரசிக்கு நாங்க தான் கடன் பட்டிருக்கோம். இதுல செய்யறதுக்கு என்ன இருக்கு? யாரு வேணாலும் திருப்பி செய்யலாம். நாங்க செஞ்ச உதவிய எதனாலையும் ஈடு கட்ட முடியாது. நேர்ல பார்த்து சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்க உங்க பொண்ண ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க. அம்மா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. வீட்ல எல்லாரும் எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்புறம் அன்பரசி மாமா நல்லா இருக்காரா? அவருக்கு என்னம்மா, அவர் நல்லா இருக்காருமா. அனன்யா அப்பா அம்மா எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்கம்மா. சரிம்மா. அம்மா, அன்பரசி இருக்காளா? அம்மா கேக்குதுங்களா? சொல்லுங்கம்மா. இல்ல, கொஞ்சம் அன்பரசி இருந்தா குடுக்கறீங்களா? எனக்கு என்னமோ பேசணும் போல தோணுது. அதுவும் இல்லாம காலையில இருந்து அவ நினைப்பாவே இருக்குமா. பிள்ளைக்கு ஒண்ணுன்னா பெத்தவளுக்கு துடிக்க தானே செய்யும். என்னம்மா? ஆனா கால்ல அடிபட்டது கூட அவளுக்கு பெருசா தெரியல. அவளால காம்படிஷன்ல மெடலை வின் பண்ண முடியாம போச்சேன்னு நினைச்சுதான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இந்த மாதிரி நேரத்துல நாமளும் அவளை கவனிச்சுக்கணும். விஸ்வா, அப்புறம் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க நீ. அவகிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டியா? எங்க அண்ணி சொல்றது? நேர்ல அவ கண்ணை பார்த்து பேசினாலே பேச வந்ததெல்லாம் அப்படியே மறந்து போயிடுது. அப்படியே எல்லாம் ஃபேட் அவுட் ஆயிடுது.
அவ கண்ணை பார்த்தாலே பேச வார்த்தையே வரமாட்டேங்குதா நீ என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க. கண்ணை பார்த்து சொல்லுனா காதை பார்த்து சொல்லு. இதெல்லாம் ஒரு காரணமாடா? டேய் குமரா ஓடி போயிடு, ஏற்கனவே நான் செம்ம கான்ல இருக்கேன். ஏண்டா விஸ்வா, நீ என்ன இந்த விஷயத்தை இவ்ளோ பெருசா எடுத்துக்கிற? உன் லவ் கூட நேர்ல தானே பார்த்து பேச முடியல. போன் இருக்குல்ல, உன் லவ் போன்ல சொல்லு. நல்ல அண்ணி, நல்ல கொழுந்த, நல்லது ஒரு குடும்பம். உன்னை போன் என்ன பாரு, திமிர பாடுறா எனக்கு. என்னங்க ரவுண்ட் கட்டி அடிக்கிறீங்களா? விஸ்வா, இவனை விடுறா. நான் சொன்ன மாதிரி நீ ட்ரை பண்ணி பாரு. பிடிச்சா ஓகே சொல்ல போறான். இன் கேஸ் பிடிக்கலன்னு சொல்ல போறான். கோவப்பட்ட கால கட் பண்ண போறான். அவ்வளவுதானே? அண்ணி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணி. சும்மா சொன்னேன்டா. எங்க விஸ்வாவை யாருக்காவது பிடிக்காம போகுமா என்ன? ஓ, இவன் முகத்துல வெக்கம்லாம் வருமா? இல்ல மேடம், கால் அப்படியே மறுத்து போன மாதிரி இருக்கு. அதான் கொஞ்சம் எழுந்திருச்சு நடந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். அதெல்லாம் சரிதான். துணைக்கு என்னைய வசந்திய கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? ஏன் தனியா நடந்து கஷ்டப்படுற? ஐயோ, கஷ்டம்லாம் எதுவும் இல்ல மேடம். ஒரு தடவை அப்படித்தான் ஊர்ல புளிய மரத்துல ஏறி புளியங்காய் பறிக்கிறேன்னு துபக்கடின்னு கீழே விழுந்துட்டேன். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? இனிமே புளியங்காய் பறிக்க மரத்துல ஏறுவியான்னு அம்மா கம்பு எடுத்து டொப்பு டொப்புன்னு வெளுத்துட்டாங்க. அதுல இருந்து எனக்கு ரசத்துல புளி சேர்க்கறதுனா கூட பயந்தான். நான் உனக்கு ஆறுதல் சொல்லலான்னு வந்தேன். நீ என்னடா என்னையே மறந்து சிரிக்க வச்சுட்ட. மேடம், கடவுள் எனக்கு காசு பணம் எது கொடுக்கலனாலும் வாழ்க்கையில எனக்கு நல்ல மனுஷங்களை கொடுத்திருக்காரு. எனக்கு அது போதும் மேடம். இப்பெல்லாம் நல்ல மனுஷங்களை பார்க்க முடியறது இல்லம்மா. அதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். நாம எதுக்கு ஆசைப்படுறோம்? அப்படி ஆசைப்பட்டா என்ன கிடைக்கும்? அதனால என்ன நடக்கும்னு தெரியாமலேயே ஒரு சில பேர் சில விஷயத்துக்கு அடிமையாயிடுறாங்க. பணம், பேர், புகழ், இது எதிலுமே கிடைக்காத சந்தோஷம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாம மத்தவங்க மேல காட்டுற பாசத்திலையும் அக்கறையிலையும் தான் கிடைக்கும். கஸ்தூரி, எப்படிமா இருக்க? சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இவ புடவ முந்தானிய புடிச்சிட்டு திரியறதுக்கு தான் என்னையும் என் பொண்ணையும் கொல்ல ஆள் அனுப்பிச்சியா? இவ கூட கூத்தடிக்கதா எனக்கு துரோகம் பண்ணியா? இப்படி பண்ண உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? உனக்கும் ஆண்டவன் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்திருக்கான் பாரு, அவனை சொல்லணும் முதல்ல. உன்னை பார்த்ததுமே 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா? அதுதான் என் ஞாபகத்துக்கு வருது. என்ன சொன்ன? இப்ப போய் பேசினாதான் என் அம்மா அப்பா ஒத்துக்குவாங்க. நான் போய் பேசி நம்மளை ஏத்துக்க வைக்கிறேன். நம்ம குழந்தைக்கும் அவங்க வாயாலே பேர் வைக்கலாம்னு சொன்னல, சொல்லிட்டு என்னையா பண்ண? அன்னைக்கு நைட்டே எங்களை கொல்றதுக்கு அடியாளுங்களை அனுப்பி வச்சல நீ. உள்ள அம்பிட்டு அழுக்க வச்சுக்கிட்டு நீ எல்லாம் எதுக்கு நடமாடிக்கிட்டு தெரியற? 5 அறிவு உள்ள மிருகம் கூட தான் எனத்தை அழிச்சு சாப்பிடாது. ஆனா நீ உன் சுயநலத்துக்காகவும் பகட்டான வாழ்க்கைக்காகவும் கட்டின பொண்டாட்டியையும் பெத்த புள்ளையையும் கொல்ல நினைச்சவன் தானே நீ. எல்லாம் இந்த உலகத்துல வாழவே தகுதி இல்லாதவன். கஸ்தூரி, நீ புரியாம பேசிட்டு இருக்க. என்ன கொஞ்சம் பேச விடு கஸ்தூரி. உன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். உன்னை போய் பார்க்க வச்சுட்டானே இந்த ஆண்டவன். கஸ்தூரி, நான் சொல்றத கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேளு கஸ்தூரி. ஏய், நீ எப்படி இங்க வந்த? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாடி என் குடிய கெடுத்தவளே. உன்னை
உன்னை தலையில தூக்கி கொண்டாடத்தான் இந்த ஆள் உன்னை கல்யாணம் பண்ணானா? உன்னால தாண்டி எல்லாமே நடந்திருக்கு. இந்த மனுஷனை உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் வாழ்க்கையில விளையாடிட்டியே. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுப்படி? ஏண்டி, நான் உனக்கு என்னடி பாவம் பண்ண? அன்னைக்கு நான் வீடு தேடி வந்தப்பவே எனக்கு இந்த விஷயத்த நீ சொல்லிருக்கலாம்ல. அப்பெல்லாம் கமுக்கமா இருந்துட்டு பின்னாடி இந்த ஆளுக்கு சாவி கொடுத்து அனுப்பிச்சிருக்கல. ஒண்ணுமே தெரியாத மாதிரி என் வாழ்க்கையில நுழைஞ்சு என்னையும் என் குழந்தையும் கொல்ல சதி திட்டம் தீட்டி கொடுத்திருக்க. உன்ன மாதிரி ஆளெல்லாம் முச்சந்தில நிக்க வச்சு சாணி கரைச்சு ஊத்தணும். ஏய், விட்டு என்ன ரொம்ப பேசிக்கிட்டே போற? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னமோ இந்த உலகத்துல நீதான் நல்ல மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. தெரியாம தான் கேக்குறேன். 20 வருஷமா எங்கடி போயிருந்த? காலேஜ் எல்லாம் அவ்ளோ பெருசா இருக்குமா? நானும் அம்மாவும் பார்த்து ஷாக் ஆயிட்டோம். அன்பரசி, சாப்பாடு ரெடி. அம்மாவும் நீங்களும் சாப்பிட்டுருங்க. அக்கா, அம்மாவுக்கு முதல்ல வைங்க. சரி. எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏமா, அனன்யா பாட்டி எல்லாரும் வந்துருட்டுமே, அவங்களோட சேர்ந்து சாப்பிடலாம்ல? இல்லம்மா, எல்லாரும் ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க. அங்க சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. மேடமும் வேலையா பக்கத்துல எங்க போயிருக்காங்க. நீங்க சாப்பிடுங்க. சரிம்மா. மா, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. ஒண்ணும் இல்லம்மா, சாப்பிடுறேன். சரி, சாப்பிட்டுட்டே இருங்க. நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன். சரிம்மா. நீங்க சாப்பிடுங்கம்மா. நான் சாப்பிடுறேன். நல்லா சாப்பிடுங்க. ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. சரி. என் பொண்ணுங்க ஐயா, எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்கய்யா. எவ்வளவு நேரமா போன் பண்றது தெரியுமா? அப்பா, நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம என் மேல கோவப்படாதீங்க. அப்பா, அந்த கஸ்தூரியை இப்ப பார்த்தப்பா. இப்ப அந்த கஸ்தூரி எங்க இருக்கா? அவ எங்களை திட்டி தீத்துட்டு இப்பதான் ஒரு ஆட்டோல ஏறி போனா. நீ அங்கேயே இரு, நான் இப்ப வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. ஓ புருஷனும் மாமியாரும் அந்த கஸ்தூரிய தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நான் அவளை கண்டுபிடிச்சு ஆகணும். வரேன். வாங்க. படுவாவீங்க, என்ன தேடிட்டு இந்த வீடு வரைக்கும் வந்துட்டாங்களே. என்ன பண்றது இப்ப? சிவகாமி. அப்பா. என்ன சிவகாமி, அவ கையில கடிச்சும் இப்படி கோட்டை விட்டுட்டு நிக்கிறிய? அப்பா, அவ எப்படி எரிஞ்சு விழுந்தா தெரியுமா? ஒரு நிமிஷம் எனக்கே ஆட்டம் கண்டு போச்சு. உங்க மாப்பிள்ளைய அவ கேட்காத கேள்வியே இல்ல. பக்கத்துல இருந்த என்னையும் சேர்த்து திட்டிட்டு போறா. ரோட்ல ரொம்ப அசிங்கமா போச்சுப்பா. ஆனா ஒண்ணுப்பா, எத்தனை வருஷம் ஆயும் நாம அவளை திட்டம் போட்டுதான் பிரிச்சோன்னு அவளுக்கு தெரியல. அது மட்டும் தான் நமக்கு ஆறுதலான விஷயம். என்ன சிவகாமி, புத்தி கெட்டு போய் பேசுற? அவளை பேச விட்டுட்டு நீ வேடிக்கை பாத்தியா? சும்மா வாய் வார்த்தையில சொன்னா மட்டும் பத்தாது. ஒரு விஷயத்தை செய்யணும்னா அத செயல்ல செஞ்சு காட்டணும். அவ கையில மாட்டினப்பவே கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்க வேணா? நீ என் பொண்ணு, மறந்துட்டியா? நீ என்னடானா நம்ம மேல பழி வரலையேன்னு சந்தோஷப்படு. உனக்கு இதோட வீரியம் புரியலன்னு நினைக்கிற. ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்பட்டா குறுக்க எந்த திசையில இருந்து யாரு வந்தாலும் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நல்லா கேட்டுக்கோ,
அதனால பின்னாடி வர்ற ஆபத்தை பார்த்து பயப்படக்கூடாது. அப்படி பயந்தான்னு வையே, நம்மளால வாழவே முடியாது. சரி, அதெல்லாம் விடு. இப்ப எங்க போனா அவ? அப்பா, என்னையும் அவரையும் திட்டிட்டு அதுவும் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஆட்டோல ஏறி போனா. சரி வா விசாரி. சரிப்பா. நீதான் அந்த கஸ்தூரியை கொண்டு போய் விட்டியா? கஸ்தூரியா? அப்படி யாரையும் தெரியாது. ஏங்க, காலையில எதிர்த்தாப்புல ஒரு பிரச்சனை நடந்துச்சுல, அப்போ ஒரு லேடி வந்து உங்க ஆட்டோல ஏறினாங்கல்ல, அவங்கள எங்க கொண்டு போய் விட்டீங்க? சொல்லு, எந்த ஏரியால இறக்கி விட்ட? கிருஷ்ணா நகர் போகணும்னு சொல்லி தான் ஏறினாங்க. வரும்போது கூட பொண்ணு கூட போன்ல பேசிட்டே தான் வந்தாங்க. வந்துகிட்டு இருக்கும்போது பொண்ணுக்கு பழம் வாங்கணும்னு சொன்னாங்க. ரோட்ல பழக்கடையை பார்த்தோன்னா இறங்கிட்டாங்க. எனக்கு அடுத்த சவாரிக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நான் கிளம்பி போயிட்டேன். அப்பா, அந்த கஸ்தூரி நம்ம ஏரியாவுக்கு பக்கத்துல தான் இருக்கா. அவளும் அவ பொண்ணும் இங்கதான் இருக்காங்க. நாம அவங்கள எங்கேயோ தேடிட்டு இருந்தோம். கடைசியில நம்ம காலடியிலேயே வந்து சிக்கிட்டாங்க. இவ்வளவு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமும் அவளையும் அவ பொண்ணையும் விடக்கூடாது. இந்த ஏரியா முழுக்க சல்லடை போட்டு தேடி அவங்க எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கொள்றேன். என்னோட 20 வருஷ ஆசை நிறைவேற போகுது. நம்ம விஸ்வா பாத்ரூம்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டு வெளியே வந்திருக்காரு. அடி செருப்பால. ஏண்டா எதை லைவ்ல போகணும்னு விவஸ்தை இல்ல? போட்டேன்னு வை. டேய், பேச்சு பேச்சாதான் இருக்கணும். என்னடா அது பழக்கம்? பேசிக்கிட்டே இருக்கும் போதே கை ஓங்குற சின்ன பிள்ளைத்தனமா? இதோ பார், நீ என்ன மட்டும் கை ஓங்கல, என்ன ஃபாலோ பண்ற பல லட்சம் பேரை கை ஓங்கி இருக்க. நீ அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிதான் ஆகணும் மிஸ்டர் விஸ்வா. டேய் குப்பரக்க தலையா, அடிச்சன் வை, மண்டையெல்லாம் பொழந்துரும் பாத்துக்க. டேய் விஸ்வா, இந்த நாளை உன் போன் நோட்ஸ்ல குறிச்சு வச்சுக்க. நீ கொப்பரக்க தலையன்னு என்ன சொல்லடா? என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க பல லட்சம் பேரை கிண்டல் பண்ணிருக்க. அதே மாதிரி நீ தூங்கும் போது உனக்கே தெரியாம உன்னோட டீப் ஸ்லீப் கோச்சிங்க இந்த ஊர் உலகத்துக்கே தெரியப்படுத்தல. நான் ரன் குமாரன் இல்லடா. ஏண்டா ஒரு மனுஷன் மூச்சை பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்கேன், கண்டுக்காம நீ பாட்டுக்கு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுவா? அதுவேதான் லவ். லவ்வா? லவ் மூட்ல இருக்கேன். அதான் நீ பேசின எதுவும் ஐயா காதல விழல. ஏய் மச்சான், நீ லவ் சொல்ல போறியாடா? டேய் விஸ்வா, வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான கட்டத்துல இருக்கடா. இப்பதான் என்னோட ஹெல்ப் உனக்கு வேணும்டா. நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணு, நீ லைஃப்ல எங்கேயோ போயிடுவ. இங்க பாரு, இந்த லவ் ப்ரொபோசல்ங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் முக்கியமான நேரம். அதுல மட்டும் சொதப்பணும், அவ்வளவுதான். இப்படி பாடி வச்சுட்டு சுத்த முடியாது, தாடி வச்சுக்கிட்டு தான் சுத்தணும். டேய் முதல்ல நீ நான் சொல்றத கேளு. நிறுத்துடா. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? இப்ப எடுக்கிற பார் காதல் பாடம், அது அப்படியே கிச்சனை பிடிச்சுக்கோ, உன் லவ் சக்சஸ் ஆக்கிக்கோ. அப்புறம் போகும்போது மறக்காம ரோஸ் வாங்கிட்டு போயிடு மச்சான். அந்த ரோஸ் என்னைய மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் மச்சான். நீ நேர்ல போய் அந்த பொண்ணோட கண்ணை பார்த்து பேசு. ஏன்னா பொண்ணுங்களுக்கு கண்ணை பார்த்து பேசுற ஆம்பளைங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவ என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையாவே கையாளு, எந்த ரியாக்ஷனையும் காட்டிடாத. மொத்தத்துல சொல்லணும்னா என்னைய மாதிரி ஸ்மார்ட்டா மாறணும்டா. ஒன்ன மாதிரி ஸ்மார்ட்டா மாறணும்னு சொல்ல வந்த. ஏண்டா நீ அதுக்குள்ள அவசரப்படுற? ஏய், என்னடா ட்ரெஸ் இது? போ, வேற ட்ரெஸ் எடுத்து போட்டு போ. விஸ்வா எதுக்காக இவளுக்கு கால் பண்றாரு? அன்பரசி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனா நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ எதுவும் பேசக்கூடாது. உன்னை நேர்ல பார்த்து உன் கண்ணை பார்த்து பேச முடியலன்னா நான் இந்த போன்ல பேசுறேன். ஏன்னா உன் வாய்ஸ கேட்டாலே நான் சொல்ல வந்ததே மறந்துடுறேன். அன்பரசி,
நீ என் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அவ்வளோ அழகா தெரியுது. இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த சந்தோஷமும் என் கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்ச நாள்லயே என் லைஃபை சந்தோஷமா மாத்துனேன். நீ என் கூட லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் அம்மாவுக்கு அடுத்து ஒரு பொண்ணுக்கு என் லைஃப்ல இடம் இருக்குன்னா அது உனக்கு மட்டும்தான் அன்பரசு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஐ லவ் யூ. அன்பரசி, அன்பரசி, ஹலோ அன்பரசி. உனக்கும் அப்படி தோணுதா அன்பரசி? உன் மனசில் நான் இருக்கேனா? எனக்கு தெரியும் உன்னால இதுக்கு பதில் உடனே சொல்ல முடியாதுன்னு. சரி, என்ன பிடிச்சிருந்தா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு, அது போதும். என்ன பிடிக்கலன்னா காலை கட் பண்ணிடு. நான் நாளைக்கு கூட போய்க்கிறேன். என்னம்மா, எங்க நாளைக்கு போறேங்கிற? சார், அன்பரசிக்கு கால்ல போட்டிருக்க கட்டை பிரிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிருக்காங்க. ஆனா கூட்டிட்டு போறதுக்கு யாரும் இல்லன்றதுக்காக நாளைக்கு போறேன்னு சொல்றான். என்னது, யாரும் இல்லையா? ஏன் இல்ல? அன்பரசிய நான் கூட்டிட்டு போறேன். அன்பரசி கிளம்பு, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல சார், எனக்காக நீங்க அலைய வேண்டாம். நான் நாளைக்கே போய்க்கிறேன் சார். என்ன சொல்ற அன்பரசி? எனக்காக நீ நாட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வருவ, என்ன கூட இருந்தே அக்கறையா பாத்துக்குவ, எனக்கு ஒண்ணுன்னா முத ஆளா என் உயிரையே காப்பாத்துவ. ஆனா நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக கூடாதா? உன்னை கூட்டிட்டு போறதை தவிர எனக்கு வேற எந்த வேலையும் பெருசா இல்ல. நீ இப்பவே கிளம்பு. சார், உங்களுக்கே இப்பதான் உடம்பு சரியாயிட்டே வருது. நீங்க இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த நேரத்துல அலைச்சல்லாம் வேண்டாம் சார். இங்க பாரு அன்பரசி, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் தான் உன்னை இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். மஞ்சு, நீ காலேஜ் போனல, நீ கிளம்புமா. சூப்பர் சார். நான் சொன்னா இவ கேட்கவே மாட்டேங்கிறா. அதனால சொல்ல வேண்டியவங்க சொன்னாதானே கேப்பா. இப்ப கேட்டுதானே ஆகணும். சரி அன்பரசி, நான் காலேஜுக்கு கிளம்புறேன். சாயங்காலம் பார்க்கலாம். பாய். சரி மஞ்சு. வரேன் சார். பாய். என்னம்மா பாக்குற? எனக்காக நீ எவ்வளவு பண்ணிருக்க. உனக்காக நான் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அதுல மட்டும் நீ குறுக்கிடாத. சரிங்க சார், இனிமே நான் எதுவுமே சொல்லல. உங்க கூடவே வரேன். சரி, வா கிளம்பு. நீங்க சும்மா இருங்க அண்ணி. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்கட்டும். இந்த மாதிரி விஷயம்லாம் இவனை கஷ்டப்படுத்துமே தவிர என்னைக்குமே சந்தோஷப்பட வைக்காது. இதோட விடுறதா நல்லது அண்ணி. டே குமரா, நீ ஒரு லவ் ஃபெயிலியர்ன்றதால அடுத்தவங்களோட லவ் ஃபெயில் ஆகணும்னு நினைக்காதடா, கெட்ட புத்திக்காரா. விஸ்வா, இதுல எனக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு தோணுது. நல்லா பேசிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு பேசாம பேச்ச நிப்பாட்டுறானா, ஒண்ணு அவளுக்கு பிடிக்கல, இல்லனா அவ பேச முடியாத சிச்சுவேஷன்ல கூட இருக்கலாம்ல. அதுக்காக தான் சொல்றேன், நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. சரி அண்ணி, நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். ஹாஸ்பிட்டல் போறதுக்கு அன்பரசியை போன் பண்ணி கூப்பிட்டுருக்கலாம்ல. மஞ்ச விட்டு எதுக்கு போன் பண்ணணும்? இதுலயே தெரியலையா அன்பரசிக்கு இவனை பிடிக்கலன்னு? போதோ அறவைக்காடு. எல்லாத்தையுமே மேலோட்டமா பார்த்து முடிவு எடுக்காதடா. இல்ல அண்ணி, இந்த விஷயத்துல குமரன் சொல்றதுதான் சரின்னு நினைக்கிறேன். எது சரி விஸ்வா? அன்பரசி பேசாம மஞ்சு நம்பர்ல இருந்து பேச சொல்லிருக்கானா? ஒருவேளை அவ போன் பிரச்சனையா கூட இருக்கலாம்ல. ஆமா நீ, அன்பரசி போன் ஏதோ உடைஞ்சிருச்சு பிரச்சனைன்னு சொன்னாங்க. பாத்தியா, நான் சொன்னல.
இவன் பேச்ச நீ கேட்டிருந்தனா உன் லவ்வ கொண்டு வந்து நடு ரோட்ல விட்டுருப்பான். நீ அவசரப்படாத விஸ்வா. அவகிட்ட முதல்ல நீ நேர்ல போய் பேசு. அப்போ உன்னை பிடிக்கலன்னு அவ சொன்னானா அதுக்கப்புறம் உன் முடிவு என்னவோ நீயே டிசைட் பண்ணிக்கோ. நீங்க சொல்றதும் சரிதான் அண்ணி. நான் ஃபர்ஸ்ட் டைமே போன்ல பேசியிருக்க கூடாது, நேர்ல பார்த்து தான் சொல்லியிருக்கணும். அண்ணி, நான் நேர்ல போய் என் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லிடுறேன். ஓகே அன்பரசி, இப்ப எப்படிமா இருக்கு? பெயின் எதுவும் இல்ல? இல்ல டாக்டர், அவ்வளவா இல்ல. இப்ப கொஞ்சம் ஓகே தான். ஆனா கால் ஊனி நடக்கும்போது சின்னதா வலி இருக்கு டாக்டர். சரி, இப்ப கட்டை பிரிச்சு வேற கட்டு போட்டுடலாம். கால் சீக்கிரமா குணமாறதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் மட்டும் இப்ப போட்டுடலாம். சரியா? வாங்க சார், என்ன வேணும்? சுடிதார் காட்டுமா? இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி எடுங்கம்மா. சார், நான் இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். அப்பா, இதையாச்சும் எடுத்துக்கிறேன்னு சொன்னியே. சரி, போய் ட்ரையல் ரூம்ல அளவெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? ரைட்ல மேல இருக்கு சார். சரி, போய் போட்டு பாரு. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். சரி சரி, ரொம்ப எமோஷனலா போயிட்டு இருக்கு. உனக்கு நான் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, உனக்கு காட்டுறேன் இரு. இந்தா, இது ஷூ, இது ட்ராக் டி-ஷர்ட். இந்தா வாங்கிக்கோ. ஆனா அன்பரசி, என்னதான் நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாலும், என்னதான் நானே உனக்கு சப்போர்ட் பண்ணாலும், கிரவுண்ட்னு வந்துட்டா உனக்கு எப்பவுமே நான் போட்டிதான். சீக்கிரம் கால்லாம் சரியாயிட்டு வா. கிரவுண்ட்ல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, ஒரு தடவையாவது நான் உன்னை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு கிரவுண்ட்ல எதிரி எப்பவுமே நான் தான். சரியா? கண்டிப்பா சீக்கிரமா சரியாயிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே, நீ ட்ரெஸ் எல்லாம் பாத்துட்டு நான் வந்துடுறேன். என்ன இது, சட்டை இருக்கு? ஒருவேளை கடையில ஏதாவது மாறி இருக்குமோ? அன்பரசி, சாரி அன்பரசி, இந்த Dress உனக்கு இல்ல, மறந்து போய் உன் ட்ரெஸ்ஸோட வச்சிட்டேன். அப்படியா? நான் கூட கடையில தான் மாத்தி வச்சிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆமா, அப்படின்னா இந்த சட்டை யாருக்கு? அனன்யா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே? என்ன அன்பரசி இப்படி கேட்டுட்ட? இப்பதானே சொன்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படின்னா இந்த சட்டை யாருக்குன்னு நீ சொல்லணும். என்கிட்ட சொல்றதுக்கு ஏன் தயங்குற? அது வந்து அது இந்த Dress. அட சொல்லு அனன்யா. இந்த Dress என் லவருக்கு எடுத்தேன். அனன்யா, நீ லவ் பண்றியா? என்னால நம்பவே முடியல. ஏன், நான் லவ் பண்ண கூடாதா? இல்ல, எப்ப பாரு சிடு சிடுன்னு இருப்பியா? நான் கூட நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். நீ வேற அன்பரசி,
நானும் அவரும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ, அவருக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா மறந்து உன் ட்ரெஸ் கூட வச்சுட்டேன். இப்போ உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். சரி சொல்லு, யார் அந்த பையன்?